வணக்கம் மக்களே, என் பேர் புலாவ் மேன். எனக்கு 500K சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது, எப்படி பாப்புலர் ஆகுறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம யூடியூப்ல உள்ள தாதாக்கள் நாங்களாம் அப்படியே செக் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. ஒருத்தன் இருக்கான், அர்ஃபான் நியூ. ஆமா, இவன் 2023ல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல சிக்கனவனாச்சே. இவனை பத்தி இப்போ ஒரு வீடியோ போடலாமே. ஓகே, வணக்கம் மக்களே. இந்த வீடியோவோட தம்ப்நெயில் கேலக்ஸி பவர் மக்களே. இவங்க நம்ம அர்ஃபான் நியூ வந்து 2023ல ஹெலிகாப்டர்ல போகும்போது நம்ம பாட்டி வடை சுட்டுட்டு இருந்து இல்ல மக்களே. நம்ம சின்ன குழந்தைகளை நான் கதை சொல்லுவோமே மக்களே, நிலாவை காட்டி பாட்டி வடை சுடுறாங்கன்ட்டு. அந்த பாட்டி வந்து தெரியாம அப்படி குறுக்க வந்திருக்கு மக்களே. ஹெலிகாப்டர்ல போய் மோதிட்டாங்க மக்களே. அந்த மோதினதுக்கு ஒரு தப்பு மக்களே. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டியை கூட ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணாம இவர் கிளம்பி வந்துட்டாரு மக்களே. இந்த அர்ஃபான் நியூ வந்து இதை வந்து மூடி மறைச்சி கேலக்ஸி பவர்னால அந்த கேஸ் எல்லாம் பண்ணிட்டார் மக்களே. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு மக்களே. என்னடா நம்மளை பத்தி எல்லாரும் என்னாச்சும் தப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த புலவு மேல வேற அவன் 500 சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுக்கிட்டு அவன் எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னாச்சும் ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணுமே. சரி, பேசாம நம்மளும் ஒரு வீடியோ போடுற வேண்டியதுதான். வணக்கம் போலே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வணக்கம் மக்களே, நான் தான் அர்ஃபான் நியூ. இப்போ வந்து சமீபமா வந்துட்டு புலவு மேன் வந்து என் மேல ரொம்ப தாக்குதல் வந்து இது பண்ணியிருக்காரு. அவரு வந்துட்டு நான் கிளவுன் அப்படின்ட்டு நான் கிளவுன் ரிப்ளே நான் வந்துட்டு அவருக்கு கொடுக்க போறேன். ஏன்னா அவர் ஒரு கோமாளி தான். அது ஏன் இப்போ வந்து ஒரு போன வருஷம் நடந்த ஒரு விஷயத்த பத்தி ஏன் வந்து இவர் இப்ப பேசுறாரு. நான் ஹெலிகாப்டர்ல போனது உண்மைதான். ஆனா அந்த ஹெலிகாப்டர் நான் ஓட்டினேனா? நான் ஓட்டல. நான் வந்து ஃபுட்பால் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். ஃபுட்பால் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இங்க இருக்க நிறைய பேத்துக்குமே தெரியும். எல்லாரும் என்ன மாதிரி தானே வந்திருப்பீங்க. ஃபுட்பால் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஃபுட்பால் அடிச்சுட்டு போனும்போது அந்த பாட்டி விபத்துக்குள்ளானது உண்மைதான். ஆனா நாங்க அவங்களுக்கு இருந்த முதல் உதவி எல்லாமே பண்ணோம். ஆனா அவங்க வந்துட்டு இறைவன் அடி சேர்ந்துட்டாங்க. ஆனா அந்த நீங்க நம்ப மாட்டீங்க தெரியும். இங்க பாருங்க என் கூகுள் மேப்ஸ பாருங்க, நல்லா பாருங்க. புலவு மேன் இது மாதிரி உண்மையை தெரியாம பேசுறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். மக்களே, இது மட்டும் இல்ல மக்களே. அர்ஃபான் நியூல உள்ள பிரச்சனை, அவர் வந்து என்ன பண்ணார் தெரியுமா? துபாய்க்கு போனார் மக்களே. துபாயில போய் நம்ம ஆட்டு ஜீவிதத்துல பிருத்திவிராஜ் இருக்கார்ல மக்களே, அவர்கிட்ட ஒரு ஆடு வாங்கினார் மேடம். அந்த ஆடு வாங்கினது கூட தப்பு இல்லை மேடம். அதை வந்து ஏரோப்ளைன்ல கொண்டு வந்தது கூட தப்பு இல்லை மேடம். அதை ஹெலிகாப்டர்ல வந்து கக்கா போயிட்டு யூரின் போனதெல்லாம் கூட தப்பு இல்லை மேடம். ஆனா இங்க வந்து மக்களே வந்த உடனே அந்த ஆடு கடை ஆடுன்னு சொல்லிட்டாரு மேடம். தட்ஸ் அ ப்ராப்ளம் மக்களே. அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம சட்டத்துல இடம் இல்ல மக்களே. அதுவும் கேலக்ஸி பவரை வச்சு வெளியில வந்துட்டார் மக்களே. இவன் என்ன ஒரு வீடியோ போட்டு அடங்குவான்னு பார்த்தா இந்த புலவு மேன் ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்கானே. நம்ம பேசாம மன்னிச்சு விட்டுருவோமா? இல்ல இப்படி பண்ணக்கூடாது. நம்ம தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியே தீரணும். சரி வாடா தம்பி, இன்னொரு வீடியோ போடலாம். வணக்கம் மக்களே. இப்ப வந்து இந்த புலவு மேனுக்கு வந்துட்டு என்கிட்ட என்ன பிரச்சனை தெரியல. சாரி, புலவு மேன் கிடையாது, அவர் வந்து கிளவுன் மேன். சோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு போய் ஒரு ஆடு வாங்கினதா, ஒரு ஆடு அதாவது ஒரு கவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு லேம்ப். அது வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அது கெடா ஆடு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது துபாயில வந்து லீகல், இங்க வந்துட்டு இல்லீகல். நான் அங்க போய் பண்ணதுல இவருக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு இப்ப? சோ இது மட்டும் தான் இவர் வந்து பேசுற வச்சேன். எதுக்கு இவர் என்ன இப்படி டார்கெட் பண்றாருன்னு தெரியல. ஓகே, இனிமே இவன்ட்ட சரக்கு இல்லை. அடுத்தது யார்கிட்ட பார்ப்போம்? இது நம்ம யூடியூப் தாதாக்கள், இன்ஸ்டாகிராம் தாதாக்கள். மாட்டிக்கிச்சி ஜோசி அக்கா ராஜா, என்னது ராஜநந்த சாமியல். ஜோசி அக்கா இந்த வாரேங்க்கா. உங்க கோர்ஸ் தானே 5000 தானேக்கா? நான் அப்ப சப்ஸ்கிரைப் பண்றேன்க்கா. ஓகே, 5000 ரூபாய் சப்ஸ்கிரைப் பண்ணா 1-on-1 கோர்ஸ் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. ஜோசியக்கா கோர்ஸ் எங்க காட்டுங்க. அடா பாவியலா, என்னடா அது வீடியோ கோர்ஸா இருக்குது. சரி, நம்ம டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி பார்ப்போம். மார்னிங் 1 AM. ஓ, என்னது மார்னிங் 1 AM போட்டா இது ஈவினிங் மிட் நைட் 1 AMங்குது. என்னடா ஜோசியம் இது? ஏமாத்துறானுங்க சார். ஒரு வீடியோ போட்டுற வேண்டியதான். ஜோசிய அக்கா தம்ப்நெயில். மக்களே, இந்த ஜோசிய அக்காட்ட
ஜோசியம் அந்த வந்து அக்காட்ட சரக்கு இல்லை மக்களே. அதனால என்ன பண்றாங்கன்னா சாமியார் வேஷம் போட்டுட்டு பில்லி சூனியோன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஜோசியம் வந்து படிக்க வைக்கிறாங்க மக்களே. அந்த ஜோசியம் பக்கத்து படிக்கலான்ட்டு இதை பாருங்க, என்கிட்ட அந்த ஸ்லிப்லாம் இருக்கு மக்களே. அந்த ஸ்லிப்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் மெம்பர் ஆகி ஜோசி அக்கா வந்து என்கிட்ட ஒன்னு வந்து ஜோசியம் சொல்லி தருவாங்கன்னு எதிர்பார்த்த மக்களே. ஆனா அது மட்டும் நடக்கல மக்களே. வெறும் வீடியோல போட்டிருக்காங்க மக்களே. அதுவும் இல்லாம ஒரு ப்ராம்ப்ட் வந்து கேட்டுது மக்களே. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் கொடுத்த டைம் ஆஃப் பர்த் வந்து 1 AM கொடுத்த மக்களே. மார்னிங் 1 AM தானே மக்களே. ஆனா ஜோசியத்துல நைட்டு 1 AM நைட்டு 1 மணின்றானுங்க மக்களே. மிட் நைட் 1 மணிக்கும் காலையில 1 மணிக்கும் என்ன மக்களே பெரிய டிஃபரன்ஸ் மக்களே. இதனால என்னுடைய வாழ்க்கையே மாறிடும் மக்களே. இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறவங்க எல்லாம் பிசினஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணவே கூடாது மக்களே. சரி, நம்ம வாட்டுக்கு இன்னைக்கு வழக்கம் போல ஜோசியத்தை பார்த்துட்டு 4 கிளாஸ் நடத்திட்டு பேசாம வில் கால் இட் அ டே. என்னது புலவு மேன் டாக்டிவ்னா போஸ்டா? இந்த புலவு மேன் அந்த அர்ஃபான் பையன்கிட்ட தானே வம்புத்துக்கிட்டு இருந்தான். நம்ம எங்க இந்த சீன்ல வந்தோம்? நம்ம வாட்டுக்கு செவனே நம்ம வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓ, கோர்ஸ் எடுத்திருக்காப்லையா? என்னது 1-on-1 சொல்லி தருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நடக்கலையா? ஆமா, இவன் கொடுக்குற 5000 ரூபாய்க்கு நாங்க வந்து 1-on-1 எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது எப்படிடா முடியும்? சரி, பேசாம இவனுக்கு வந்துட்டு ஒரு ரிப்ளை போட்டுற பார்த்துடலாம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புலவு மேனு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைய இது பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தந்துகிட்டு இருக்காரு. எனக்கு இதனால என்னோட வேலையினால எதுலயுமே என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்னைக்குமே நான் வந்துட்டு ஒரு காதல் ஜோடிக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை பிரிச்சு விட்டேன் பிகாஸ் ஆஃப் திஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ். எனக்கு வந்து இவர் ஏதாச்சும் ஒண்ணு பேசுறதா இருந்தா முன்னாடியே இவர் யோசிச்சுக்கிட்டு அப்புறமா பேசுறதா இருந்தா தான் நல்லது. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏன் 1-on-1 சொல்லி தரல அப்படின்ட்டு. அது கோர்ஸ் உங்களுக்கு படிக்கணும் தானே. நான் 1-on-1 சொல்லி கொடுக்கணும்னு வந்து எதிர்பார்த்தது வந்து நீங்க தப்பு. செகண்ட் வந்துட்டு என்னன்னா டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த் விஷயத்த பத்தி தெரியாத ஒரு தற்குறி இவர் வந்துட்டு என்கிட்ட இப்படி பேசலாமா? சொல்லுங்க மக்களே. இவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. கேமரா ஆஃப் பண்ணிருப்பா தம்பி. வெளியில நல்லா பேசியாச்சு. நம்ம வேற ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணணுமே. இல்லைன்னா இவன் பேசாம இருக்க மாட்டானே. ஓகே, இப்போ ஒரு சூனியத்தை போட்டுற வேண்டியதுதான். டேய், என் சேனலுக்கு எவன் என் கோர்ஸை பத்தி தப்பா பேசினாலும் அவன் வந்துட்டு ஒரு சூசைட் அட்டம் பண்ணுவான். எல்லாரும் முன்னாடியும் பண்ணுவான். அது ஊரே பார்க்கும். பக்கத்துல ஆனா அவன் வந்து இப்படியே காப்பாத்திடுவாங்க. இவனோட விளைவு வந்து ஒரு லாஸ்ட்ல ஒரு சிறை முன்னாடிதான் முடியும். ஜூம். ஜெய் சரகோபன் ரமேஷ். ஐயோ, எனக்கு டிப்ரெஸ்டா இருக்கே. எல்லாரும் என்னையே பத்தி குறை சொல்றாங்களே. யாரா அவன் X2 A2Bயா? டேய், நீ ரெஸ்டாரண்ட் ஆச்சடா. நீ எதுக்குடா வண்டியில ஏறுற? A2B என்னடா சொல்லி வச்சிருக்க என்ன பத்தி? ஐயோ, எனக்கு வெறும் டிப்ரெஸ்டா இருக்கே. என்ன நடக்குது போகுதுன்னு தெரியலையே. இவன் வேற ஒருத்தன். இந்த தாதா என்ன பண்றான்? யூடியூப் தாதா. டேய் A2B, நீ என்னடா என்ன பத்தி போஸ்ட் போட்டிருக்க? A2B, டேய் ஏண்டா எல்லாரையுமே என்னையே டார்கெட் பண்றீங்க? எனக்கு வெறும் இதுவா இருக்கேடா, டிப்ரெஸ்டா இருக்கேடா. நான் என்னடா பண்ணுவேன்? A2B என்னடா போட்டு வச்சிருக்கேன் என்ன பத்தி? ஐயோ, நான் டிப்ரெஸ்டா இருக்கு. இந்த A2B வேற என்ன வந்து தப்பா பேசுறான். எல்லாரும் என்னையே தப்பா பேசுறீங்க. நான் இனிமே போஸ்டே போட மாட்டேன். நான் இனிமே லைவ்ல போறேன், லைவ் ஸ்ட்ரீம். மக்களே, என்னை மன்னிச்சிருங்க மக்களே. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு மக்களே. இனிமே நான் வந்து போஸ்டே போட மாட்டேன் மக்களே. நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் மக்களே. அம்மா என்ன தடுக்காதம்மா. ஓகேம்மா, நான் இனிமே பண்ணல. அப்பா, ஓரளவுக்கு பாப்புலாரிட்டிக்கு வந்து கான்ட்ரவர்சி எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒரு சென்டிமெண்ட்டையும் போட்டாச்சு. எல்லாம் ஒரு கிளிக் ஆகும் நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் புலவு மேன் கைது செய்யப்பட்டார். FIR-ம் பதிந்துள்ளது. ஓவராக பேசினால் இதுதான் நிலைமை. அது அரஸ்டா? டேய், ஐயோ, அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்ல சார். நான் ஏதோ இந்த சந்துக்குள்ள ஒரு சிந்து பாடலான்ட்டு ஒரு பாப்புலாரிட்டிக்காவையும் ஒரு பப்ளிசிட்டிக்காவையும் பண்ணேன் சார். என்ன சார்? ஐயோ, மன்னிச்சிருக்க சார்.